டிவி நேயர்களே, மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் வருகின்ற சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஸ்காப்ரோவில் இலக்கம் 5183 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கும் சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் மண்டபத்தில் கனடா காரை கலாச்சார மன்றம் பெருமையுடன் நடத்தும் 10வது காரை வசந்தமாக காரை வசந்தம் 2010 நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் பல முறை பல வித்தியாசமான நிகழ்ச்சிகளை வழங்கிய காரை கலாச்சார மன்றத்தினர் இம்முறை 10வது ஆண்டாக நடத்துகின்ற இந்த சிறப்பு விழாவில் பல வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றார்கள். என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன, இது குறித்த விவரங்களை நாங்கள் இப்பொழுது பெறவிருக்கின்றோம். கனடா காரை கலாச்சார மன்றம் 10வது வசந்த கால கலை விழாவாக இந்த முறை காரை வசந்தம் 2010 நிகழ்வை நடத்தவிருக்கின்றார்கள். பல வித்தியாசமான நிகழ்ச்சிகள் இம்முறையும் இடம்பெறவிருக்கின்றன. காரை கலைஞர்கள் வழங்கும் லக்ஸரி வறுமை நாடகம் இடம்பெறவிருக்கிறது. சப்தஸ்வரா கே உதயகுமாரின் நெறியாள்கையில் இளம் இசைக்கலைஞர்கள் வழங்கும் வாத்திய பிருந்தம் இசை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. சாந்திநாதனின் நெறியாள்கையில் தோற்ற மாயை என்ற ஒரு சிறந்த சமூக நாடகம் நடைபெறவிருக்கிறது. அத்தோடு பிரபல கலைஞர்கள் வழங்கும் நடனங்கள், இன்னும் சொல்ல முடியாத பல நிகழ்ச்சிகள் நடைபெற ஏற்பாடாகி இருக்கின்றன. ஆகவே அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு கனடா காரை கலாச்சார மன்றத்தினர் அழைக்கின்றார்கள். இந்த சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இலக்கம் 5183 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கும் சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் மண்டபத்திலே இந்த முறை காரை வசந்தம் 2010 நடைபெறவிருக்கிறது. நீங்கள் மேலதிக விவரங்களை இணையதளம் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். www.karainagar.com என்ற இணையதள முகவரியிலும் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒத்திகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, எந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது, அது குறித்த விவரங்களை பார்க்கலாம். ஷாப்பிங் கொண்டு போனா என் பென்ஸ் காருக்குள்ள இருப்பறையோலியோ வெளியில இறங்கியே வர மாட்டேன். என்ன ஒரு சாமான் வாங்குறது என்றால் அவாக்கு 10 கடை இறங்க வேணும். What are you talking about? Yes, I told you. I hate this. இல்லையம்மா, நீங்க அப்படி சொல்லக்கூடாதம்மா. இது என்ன ஊர்லத்துல செய்யாதே, நாங்கள் செய்யறோம். நான் நிச்சயம் நீர் பகடிக்கு பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறீரண்டு. கனடா காரை கலாச்சார மன்றம் கடந்த பல வருடங்களாக இந்த காரை வசந்தம் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார்கள். இப்பொழுது என்னோடு தலைவர் ரவீந்திரன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரவீந்திரன். ஒவ்வொரு வருடமும் காரை வசந்தம் நடத்துவதற்கு என்ன காரணம், அதனுடைய நோக்கம் என்ன? காரை வசந்தம் கனடாவில் உள்ள காரை மக்களால் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றது. இதில் இங்குள்ள காரை மக்களும் காரை மாணவர்களும் ஒருங்கிணைந்து பல கலை நிகழ்வுகளை, தங்கள் கலை உணர்வுகளை வெளிக்கொணர்கிறார்கள். அதே நேரம் இங்கு எம்மால் திரட்டப்படுகின்ற நிதியானது எமது நாட்டில் எமது மக்களுக்கு, அதாவது குறிப்பாக எமது ஊர் மக்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் நாங்கள் பல திட்டங்களை செய்கின்றோம். குறிப்பாக கல்வி சம்பந்தமான திட்டங்கள். கடந்த ஆண்டு வெண்ணியில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த பல மக்களுக்கு எம்மால் பல ஆயிரக்கணக்கான நிதி உதவியை செய்யக்கூடியதாக இருந்தது. இம்முறை இது 10வது ஆண்டு விழாவாக நடைபெறுகிறது. ஆகவே கடந்த காலங்களில் இருந்து இந்த விழா எப்படி வித்தியாசப்படுகிறது? இம்முறை நாங்கள் கடந்த காலங்களை விட சற்று வித்தியாசமாக, அதாவது இது 10வது வருட விழா என்றபடியால் சற்று வித்தியாசமாக மிகவும் சிறந்த கலைப்படைப்புகளுடன், அது மட்டுமன்றி மிக சிறந்த படைப்புகளைத்தான் இம்முறை நாங்கள் இந்த தெரிவு செய்திருக்கின்றோம். பல மாணவர்களுக்கிடையே பல போட்டிகளை நிகழ்த்தி அதில் சிறந்த படைப்புகளை நாங்கள் இந்த காரை வசந்தம் விழாவிற்கு தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் என்னோடு கனடா காரை கலாச்சார மன்றத்தின் செயலாளர் திருமதி மலர் குழந்தைவேலு இணைந்திருக்கின்றார். மலர், சொல்லுங்கள், இம்முறை நடைபெறுகின்ற இந்த காரை வசந்தம் 2010க்கான நுழைவுச்சீட்டு எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? அதோடு இது குறித்த விவரங்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் எப்படி? இந்த வருஷ காரை வசந்தத்துக்கான நுழைவுச் சீட்டுகளை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மன்ற உறுப்பினர்கள் விற்று கொண்டு இருக்கின்றார்கள். அது ஏற்கனவே ஒரு பகுதி விற்கப்பட்டு விட்டது. மிகுதி வந்து இங்கே அன்று ப்ரோக்ராம் நடக்கும் தினத்தில் மண்டப வாயிலில் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய karainagar.com வெப்சைட்டில் போய் பார்த்தா முழு தகவலும் பெற்றுக்கொள்ளலாம்.
இம்முறை நடைபெறுகின்ற இந்த காரை வசந்தம் 2010 ஏற்கனவே சொன்னது போல் 10வது ஆண்டாக நடைபெறுகிறது. இதனுடைய செயல்பாடுகள் செயல் திட்டங்கள் எல்லாம் எப்படி இதுவரை நடைபெற்று கொண்டிருக்கிறது? இந்த வருஷம் என்னென்னா 10வது வருடமாக இருக்கிறபடியாக நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாட தீர்மானித்திருந்தோம். அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த வருஷம் எங்களோட ஹால் ப்ரோக்ராம் நடக்கிற மண்டபத்தை மாற்றியுள்ளோம். ஒரு புதுமையாக வித்தியாசமான முறையில் ஒரு நல்ல அழகான இருக்கணுமென்ற விதத்தில் அதோட செலவுகளையும் குறைத்து இருக்கணுமென்ற விதத்தில் அதற்காக இந்த சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் ஹாலை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம். அதே நேரம் இந்த வருடம் பல சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். ஒருவர் வந்து லண்டனில் இருந்து வருகின்றார். அவர் மகேஸ்வரனுடைய புத்தகம் வெளியிடுவதற்காக வந்திருக்கின்றார். மற்றும் இங்கும் சில பேரை அழைத்திருக்கிறோம். டாக்டர் விஜயரட்னம் மற்றும் சைவ சித்தாந்த மன்ற தலைவர் திரு விஸ்வலிங்கம் அவர்கள், அப்படி பல பேரை அழைத்திருக்கின்றோம். அதே தினம் அதே வேளையில் எங்களுடைய ப்ரோக்ராம் கூட நிகழ்ச்சிகள் கூட எல்லாம் வித்தியாசமான முறையில் அமைந்திருக்குது. எங்கள் ஊர் கலைஞர்கள் இளங்கலைஞர்கள் அவர்கள் வாத்திய பிருந்தா செய்கிறார்கள். அதே நேரம் எங்களுடைய கனடா காரை கலாச்சார மன்றத்தின் கலைக்குழு என்று அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான லக்ஸரி வறுமை என்ற ஒரு நாடகத்தை ஒரு புதுவிதமான முறையில் தாங்களே உருவாக்கி நகைச்சுவை நாடகமாகவும் அதே நேரம் விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நாடகமாகவும் உருவாக்கி இருக்கிறார்கள். மற்றது திருமதி சித்ரா தர்மலிங்கத்தின் நடனம் நடைபெறுகின்றது. நிருத்தியா சித்திரவடிவேலு அவர்களின் நடனமும் இடம்பெறுகின்றது. மற்றும் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆகவே இன்னும் பல நிகழ்ச்சிகள் ஏற்கனவே அவர் சொன்னது போல் நடைபெற ஏற்பாடாகி இருக்கிறது. வருகின்ற சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இலக்கம் 5183 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கும் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்திலே இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல் இம்முறை வித்தியாசமான முறையிலே ஒரு சிறப்பான அரங்கத்திலே காரை வசந்தம் 2010 நடைபெறவிருக்கிறது. சைனீஸ் கல்ச்சரல் சென்டர், இதை அறியாதவர்கள் இருக்க முடியாது. எமது தமிழ் சமூக நிகழ்வுகள் பல இந்த மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னோடு கனடா காரை கலாச்சார மன்றத்தின் பொருளாளர் தவராஜா இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் தவராஜா, கடந்த காலங்களில் காரை வசந்தம் அதே நேரத்தில் கோடைக்கால ஒன்று கூடல் இதன் மூலம் திரட்டப்படுகின்ற நிதி மூலம் பல விடயங்களை ஊரில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு செய்து வருகின்றீர்கள். இம்முறை இந்த நிகழ்வு குறித்து என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இவ்வருடம் மிக எளிமையான முறையில் மிக சிறந்த கலைப்படைப்புகளை நாம் எமது மக்களுக்காக வழங்க இருக்கிறோம். கலை ரசிகர்கள் இங்கே அதிகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதனால் சேர்க்கப்படுகின்ற பணத்தை நாம் எமது கிராமத்தில் உள்ள நல்ல பாவனைக்கு உரியதாக்கப்படக்கூடிய ஒரு செயல்களை செய்து வருகிறோம். உதாரணமாக பாடசாலை மாணவர்கள் வறுமை கோட்டின் விளிம்பில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு உதவும் முகமாகத்தான் இவ்வாறான நிகழ்வுகளையும் கலை விழாக்களையும் இந்த புலம்பெயர் மண்ணில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை வழங்குவதற்கு நாம் உங்களது ஆதரவை பெரிதாக எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆகவே இம்முறை காரை வசந்தம் 2010 5183 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கும் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் வருகின்ற சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல் நுழைவுச்சீட்டுகளை நீங்கள் மண்டப வாசலிலும் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு www.karainagar.com என்ற இணையதளத்திலும் நீங்கள் சென்று பார்வையிடலாம். இதுவரை என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன, என்ன நோக்கத்துக்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது, அதோடு இந்த நிகழ்ச்சிகளின் ஒத்திகைகள் என்று பலவற்றையும் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.